ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு நண்டு சுக்கா தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பட்டை, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன ஸ்டார் ஆனிஸ், இது கூட ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் நார்மல் ஜீரகம், இதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மிளகெல்லாம் எண்ணெயில் போட்டதுனால வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும். நான் மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நறுக்கின இஞ்சி, இதோட கருவேப்பிலை வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப. இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். இதில் தான் நம்ம தேங்காய் எதுவுமே போட வேண்டாம். நம்ம சுக்கா மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் குழம்பாவோ இல்லை கிரேவி டைப்பில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நண்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கால்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கணும். இதோடவே கொஞ்சம் பூண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நண்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கணும் இல்லையா? ஸோ அதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நம்மளுக்கு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கணும் இல்லையா? அதெல்லாம் ரா ஃப்ளேவர் ரொம்ப போயிருக்காது. இப்போ இந்த ஆயிலையே நல்லா இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். இப்போ இதோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நார்மல் சில்லி பவுடர் தான். இதோடவே மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த நண்டு சுக்காவில் மிளகோட காரம் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் சில்லி பவுடர் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஆயிலெலாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வருது. ரா ஃப்ளேவர் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 தக்காளி ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்தோட அளவை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தக்காளி கூட 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்குறப்ப நம்மளுக்கு புளிப்பு அதிகமாகி காரம் கம்மியாயிரும். அதாவது இந்த சுக்காவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி ஒரு 1 நிமிஷம் குக் ஆனால் போதும். மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா குக்காகி அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை ஆட் பண்ணிடலாம். மசாலாலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நண்டை ஆட் பண்ணோம். நண்டோட கால்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனியாக பிச்சுட்டேன். ஸோ உடம்பு பகுதி, கால் பகுதி எல்லாத்தையும் தனியாக பிச்சு எடுக்கிறப்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே நண்டோட எசன்ஸ் கிரேவியில் நல்லா இறங்கும். அந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா நண்டுக்குள்ளே நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா போகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நண்டு நல்லா குக் ஆகணும். தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம். நான் ஒரு கிளாஸ் அளவு தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த நண்டு நமக்கு இந்த சுக்காவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது நல்லா குக் ஆகட்டும். தண்ணி நல்லா சுண்டி வர்றது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நண்டு நல்லா குக்காகி சூப்பராக அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குக் ஆனால் தான் நமக்கு மசாலாவோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக இதோட நம்ம மல்லி இலை மட்டும் தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நண்டு சுக்கா ரெடி ஆகிடுச்சு செட்டிநாடு ஸ்டைலில். ரொம்பவே சூப்பராக நம்மளோட செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு சுக்கா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாதத்தோட இட்லி தோசையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.